அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குருவின் உச்சம், சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அறிவின் அதிபதியான புதனும் வீரத்தின் அதிபதியான செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மதிநுட்பத்துடன் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக ஜென்மராசியில் வலம் வந்த சூரியனும் அங்கு வந்து இணைகிறாருங்க. தனஸ்தானத்தில் சூரியனும் இணைவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பவர்தான் சூரியன். எனவே புதனுடன் சூரியன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. தனஸ்தானத்தை மிகவும் வலுவாக 2 கிரக நிலைகள் மட்டுமல்ல 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறாருங்க புதன். அவர் மிகவும் வலுவாக தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சொந்தமாக வீடு வாங்குதல் அல்லது வீடு கட்டுதல் அல்லது வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் போன்ற பல பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை குடும்பஸ்தானத்தில் 3 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான திட்டங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சுயநலத்துடன் பல பணிகளை செய்யாமல் இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் பல பணிகளை செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 2, 5, 9, 11 ஆகிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார். அவரை தனது பார்வையில் குரு பகை கிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெறுவது பெரிய அளவிலான சிரமங்களை சிக்கல்களை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு வகையான கவலைகள், மனக்குழப்பம், சிக்கல் போன்றவை நிச்சயமாக விலகும். உங்களை முதுகில் குத்தியவர்களை நம்பி ஏமாந்து வந்த சூழலில் அதிலிருந்து சுதாரித்துக் கொண்டு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் இனிமையான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை சிறப்பாகவும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உறுதியாகவே நீராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு இடங்களை புனிதப்படுத்துகிறது. எனவே எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள்
கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகி மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, அதற்கு பிடித்த அலுவலக சூழல், நல்ல ஒரு மாறுதல் போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் வலம் வரக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சனியின் வக்ரம் நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் பழைய பிரச்சனைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம், சிக்கல் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியான பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி அதில் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கும் சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பொது வாழ்வில் பல திருப்பங்கள் சனியின் அமைப்பால் விரைவான முன்னேற்றத்தை இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராகு வலம் வருவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. விரயத்தில் கேது இருந்தாலும் பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிச்சயமாக நன்மை உண்டு. ஜென்மராசியில் ராசியின் நீச்ச அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதால் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட விரைந்த எதிர்பாராத பல நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அவர் வலுவிழந்திருப்பதால் சில குழப்பங்கள் வரலாம். ஆனால் உறுதியாகவே மிக முக்கியமான காரியங்களை சிறப்பாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சற்று கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்திக் கொண்டால் சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்தாலும் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு குறைவில்லாத வகையில் வளர்ச்சியையும் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 10, 11, 12 ஜென்மம் மற்றும் தனம் ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். தனஸ்தானத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் மற்றும் புதன், செவ்வாய் இணைந்திருக்கும் போது அவர்களுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் 4 கிரகநிலைகள் 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் நன்மை நிறைவாக உண்டு. அந்த வேளையில் அமாவாசை வருவதால் அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல்வேறு வகையான சிரமங்களில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.